அதை இவன்தான் செய்தான் என்று தெரிகிற அளவுக்கு அவன் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா உன்னை போல இருக்கணும்னு சொல்றாரு. ஏன் என்ன போல இருக்கணும்னு சொன்னீங்கன்னு அவன் கேட்கிறான். மாணவன் என்பவன் கேள்வி கேட்க வேண்டும், உன்னை போல கேள்வி கேட்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறை போல ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கணும்னு சொல்லி சாக்ரட்டிஸ் நமக்காகவே சொல்லிட்டு போயிருக்காரு. கடைசியா சொல்றாரு, மாணவன் தண்ணீரை போலவும் இருக்க வேண்டும். தண்ணீரை போல இருக்கணுமா அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆமா, எந்த பாத்திரத்தில் ஊத்தினாலும் அந்த பாத்திரத்துக்கு ஏற்றாது போல் அது மாறிக்கொள்ளும், அதுபோல் அவன் தண்ணீராக இருக்க வேண்டும். அப்படித்தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தண்ணீராக இருப்பார். எந்த இடத்தில் போனாலும் அவர் தன்மையை விட்டுக் கொடுக்காது. அது RSS மேடையோ பாகிஸ்தானோ எந்த இடத்திலும் தமிழ் தேசியம் பேசுகிற தலைவனா இருப்பார். அதனால தான் இன்னைக்கு திரைப்புகழ் கொண்ட தலைவர்கள் வரும்போது நிறைய பேர் ஓடி போறாங்க. டிரான்ஸ்பார்மர்ல ஏறுற கூட்டத்துக்கு மத்தியில இந்த நாட்டுக்கு டிரான்ஸ்பர்மேஷனை உருவாக்கணும்னு நினைக்கிற கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறை. அவன் திரையரங்கமா ஏறான், நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை நூலகங்களை நோக்கி ஏறுகிறது. அதுதான் அவனுக்கும் நம்மளுக்குமான வித்தியாசம். இன்னைக்கு 2K கிட்ஸ், ஜென்சி அப்படின்னாலே அது தற்குறி அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா அப்படி இல்ல. 2K கிட்ஸ், இளைய தலைமுறை, ஜென்சி என்பது அறிவார்ந்த தலைமுறை என்பதை நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறை திருச்சியில் நிரூபித்திருக்கிறது.